Hello friends, welcome back to our channel Ravi with Ram. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 3/4 கிலோ மட்டன் 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியை வச்சு ஒரு பாய் வீட்டு பிரியாணி தான் பண்ணி பார்க்க போறோம். பிரியாணி செய்யறதுக்கு நம்ம எந்த ஒரு பொருட்களும் சேர்க்க போறது கிடையாது. இந்த பேஸ்ட் போட்டால மட்டும் நீங்க போதும். எக்ஸ்ட்ரா தயிரும் நெய்யும் ஆட் பண்ணாலே போதும். இந்த பிரியாணி பேஸ்ட் எது உங்களுக்கு தேவைப்படுச்சுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம ஒரு டேஸ்டான பிரியாணி செய்யலாம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 ஸ்பூன் நெய், நெய் காஞ்சிருச்சு. காயவும் நம்ம இந்த பேஸ்ட்டை இதோட போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம நெய்யிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம மட்டனை சேர்த்து விட்டு வதக்கி விடுவோம். நல்லா மட்டனில் நல்லா அந்த பேஸ்ட்டோட டேஸ்ட் நல்லா அப்பதான் பிடிக்கும். இதோட நம்ம ஒரு 50 கிராம் தயிர் மட்டும் சேர்த்து கிண்டிக்கோங்க. ஸ்டவ் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பிடிக்க விடாம கிண்டிக்கோங்க. மிக்ஸ்லேயே எல்லாமே இருக்குது. நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிருக்கேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது. நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். நான் 4.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி நல்லா இருத்துட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை போட்டாச்சு. இந்த அரிசிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு நீங்கள் எப்பயுமே அரிசியை ஊற வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் இஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுருவோம். இப்போ தண்ணியெலாம் நல்லா இஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல் மேலே தம் போட்டுருவோம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு அது மேலே நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்மிலே வச்சுருங்க. அடுப்பை 20 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ பிரியாணி தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா இருந்தால் குலையாமல் நல்லா எப்படி வந்திருக்கும் பாருங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். தம் போடுறதுனால தான் இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இன்றைக்கி வீடியோவில் பாய் வீட்டு பிரியாணி பேஸ்ட்டை வச்சு ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரவி வித் ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.